Dear students, இப்போ sixth problem பாருங்க. Prove that the length of the lattice rectum of the hyperbola is 2b square by a. X square by a square minus y square by b square equal to 1 என்ற அதிபரவளையத்தின் செவ்வகல நீளம் 2b square by a. Remember, இதே தான் இதுக்கும் 2b square by a தான். எதுக்கு நீள்வட்டத்துக்கும் 2b square by a தான். செவ்வகலத்தின் நீளம் வந்து 2b square by a தான். அதிபரவளையத்துக்கும் ஒரே அதுதான், பிளஸ் ஆர் மைனஸ் மட்டும் மாறும். இப்போ வந்து என்ன பண்றீங்க, இந்த அதிபரவளையத்தின் சமன்பாட்டுல எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஓ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஒண்ணு இல்ல, எக்ஸுக்கு பதிலா ஏன்னு போடுங்க. ஏன் எக்ஸுக்கு பதிலா ஏன்னு போடணும்னு கேட்டா, இந்த லாக்டஸ் ரெக்டம் செவ்வகலம் அப்படிங்கிறது குவியத்தின் வழியாக செல்லக்கூடிய ஒரு செங்குத்து கோடு. எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்ப ஏஇ ஹோல் ஸ்கொயர், அப்ப ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஏ ஸ்கொயர் கட் பண்ணிடுங்க. அப்ப இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த இ ஸ்கொயர் புரியுதா, மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்படியே இந்த 1 இந்த பக்கம் கொண்டாங்க, ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போயிடுங்க. அப்புறம் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க பாருங்க இந்த பி ஸ்கொயர் அப்படி இந்த சைடு கொண்டு வந்துட்டா இன்ட்டு 1 மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இ ஸ்கொயர் மைனஸ் 1னா அதுவும் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் தான் அதோட மதிப்பு. இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர் வரும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? வெரி சிம்பிளான கொஸ்டின். அது ஒரு கஷ்டமும் கிடையாது. திரும்ப இப்போ எண்டு பாயிண்ட் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம்னா ஏஇ கமா ஒரு பாயிண்ட் பி ஸ்கொயர் பை ஏ, இன்னொரு பாயிண்ட் ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ செவ்வகலத்தின் முனைப்புள்ளிகள். அப்புறம் லென்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் வந்து 2b ஸ்கொயர் பை ஏ. ஓகேவா? Dear students, இப்போ 7th problem பாருங்க. Show that the observed value of difference of the focal distances of any point P on the hyperbola is the length of the transverse axis கொடுத்திருக்கு. அதிபரவளையத்தின் மீதுள்ள புள்ளியிலிருந்து அதன் புள்ளி P புள்ளி P யிலிருந்து அதன் குவிய தூரங்களின் வித்தியாசம், குவிய தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டு மதிப்பு குறுக்கச்சி நீளத்துக்கு சமம் என நிரூபிங்க கேட்டிருக்கு. இதை வந்து ஏற்கனவே நம்ம வந்து அதே நீள்வட்டத்திலையும் பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ, அதுல எஸ் டேஷ் பி பிஎம் டேஷ் ஈக்குவல் டு இ, எஸ்பி ஈக்குவல் டு என்னன்னா இ பிஎம் வரும். அதே மாதிரி இது வந்து இ பிஎம் டேஷ் வரும். எஸ்பி டேஷ் பி ஈக்குவல் டு இ பிஎம் டேஷ். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த சிம்பிள் பட்டா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பி ஈக்குவல் டு இ வந்து பொதுவா எடுத்துக்கோங்க, பிஎம் மைனஸ் பிஎம் டேஷ். அதுல இருந்து எம்எம் டேஷ் ஆகும். எம்எம் டேஷ் பதிலா 2a பை இ போடலாம், 2a. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, ரைட். இப்போ 8th கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கானிக் அண்ட் சென்டர் போக்கி வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிசஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகளை காண்க. இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயே நான் வந்து ஒரு 3 சம் தான் போட போறேன். பாக்கி வந்து நீங்க தான் பண்ண போறீங்க. என்னென்ன 3 சம், ஏன்னா ஆனா உங்களுக்கு நான் அந்த கணக்கோட ஆன்சரை உங்களுக்கு அனுப்பிடுறேன். என்னென்ன சம் நான் போட போறேன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் சம் போடுறேன், அதுக்கப்புறம் வந்து 4th, அப்புறம் 6th 3 சம் போடுறேன். பாக்கி வந்து நீங்க ஹோம்ஒர்க். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 225, அப்புறம் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பை 289 ஈக்குவல் டு 1. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது, டைரக்டா கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா, இத அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் சென்டர் பாக்குறீங்க. சென்டர் வந்து ஹெச் கமா கே அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. ஹெச்சுக்கு மேல இங்க 3 இருக்கு, கேக்கு மேல 4 இருக்கு. அப்ப ஹெச் கமா கே ஈக்குவல் டு 3,4. அப்புறம் எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் வந்து 289, பி ஸ்கொயர் வந்து 225. ஸோ கழிச்சிங்கன்னா 64 பை 289, 8 பை 17. அவ்வளவுதான். அப்புறம் ஏஇ கண்டுபிடிக்கிறீங்க. ஏ வந்து உங்களுக்கு ஏற்கனவே என்ன வந்திருக்கு, ஏ வந்து ஏ ஸ்கொயர் வந்து 289, அப்ப ஏ வந்து 17 இன்ட்டு 8 பை 17 ரெண்டுமே கேன்சல் ஆகும். சி ஈக்குவல் டு 8. இப்போ ஃபோக்கஸ்க்கான ஃபார்முலா ஹெச் கமா கே மைனஸ் சி அண்ட் ஹெச் கமா கே பிளஸ் சி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஹெச் வந்து 3, கே வந்து 4, சி வந்து 8. அப்ப 3 கமா 4 மைனஸ் 8 அண்ட் 3 கமா 4 பிளஸ் 8. அண்டுங்கிறத தமிழ் மீடியம் மற்றும்னு போட்டுக்கோங்க. போக்கின்னா குவியங்கள். அதுல 3 கமா மைனஸ் 4 அண்ட் 3 கமா 12. அப்புறம் வெர்டிசஸ் வந்து ஹெச் கமா கே மைனஸ் ஏ அண்ட் ஹெச் கமா கே பிளஸ் ஏ. அதே மாதிரி 3 கமா 4 மைனஸ் ஏ வந்து 17. அப்புறம் அப்ப 3 கமா மைனஸ் 13 அண்ட் 3 கமா 21. அவ்வளவுதான். அப்புறம் டைரக்ட்ரிக்ஸஸ்க்கான ஃபார்முலா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஏ. ஸோ கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஏ. அதை கண்டுபிடிக்கிறீங்க.
A வந்து 17, E வந்து 8/17. அப்ப தலைகீழ போட்டா என்ன ஆகும்னா 17 into 17 289 ஆயிடும். 289/8. புரியுதா? ஆனா நம்ம வந்து கேபிட்டல் ஒய்ல எழுதக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நம்ம மாத்திருக்கோம். அதாவது எப்படி மாத்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4 வச்சிருக்கோம். ஆக்சுவலா கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்கு. நாம தான் அதை மாத்திருக்கோம். அப்ப கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4 அப்படின்னு சொன்னா ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் பிளஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் 289/8 பிளஸ் 4. புரியுதா? ரெண்டா பிரிச்சிருங்க. 289/8 பிளஸ் 4 1, அப்புறம் மைனஸ் 289/8 பிளஸ் 4 1. இதை வந்து நீங்க எல்சிஎம் எடுத்து கூட்டி கழிச்சீங்கன்னா வந்து 289 பிளஸ் 32/8. அப்ப இதை வந்து இதை கூட்டி கழிச்சீங்கன்னா 321/8 மைனஸ் 257/8 வரும். ஓகேவா? இதே மாடல் தான் அடுத்த கொஸ்டின். அதை வந்து நீங்க இப்ப நான் உங்களுக்கு மெட்டீரியல் இன்னைக்கே அனுப்பிடுறேன், இல்லை நாளைக்கு கூட அனுப்புறேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் உள்ள கணக்கெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹோம்ஒர்க் கணக்கை நீங்க பண்ணணும். புரிஞ்சுதா? சரி, ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அடுத்து என்ன சொன்னேன், 4 தானே சொன்னேன். ஆமா, 3 இதே மாடல் தான். 3 பண்ணிக்கோங்க. 4 இப்ப நான் டீச் பண்ணிடுறேன். இது என்னன்னா ஹைபர்போலா. y minus 2 whole square by 25 minus x plus 1 whole square by 16 equal to 1 represent a hyperbola. அது வந்து என்ன ஃபார்ம் கேட்டீங்கன்னா y square by a square minus x square by b square equal to 1. இது வந்து மாறுது, அதனால தான் சும்மா நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? இப்ப அதே மாதிரிதான் கேபிட்டல் x equal to x plus 1, கேபிட்டல் y equal to y minus 2. அப்ப எப்படி மாறுதுன்னா கேபிட்டல் y square by 25 minus கேபிட்டல் x square by 16 equal to 1. a square equal to 25, b square equal to 16. இதுல எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஹைபர்போலாவுக்கும் எலிப்ஸுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் பிளஸ் மைனஸ் மட்டும்தான். நீள்வட்டத்துல எக்ஸென்ட்ரிசிட்டி மைய தொலை தொகைவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் போட்டிருக்கோம். இங்க வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மறந்துடாதீங்க. அப்ப 25 பிளஸ் 16/25 41/25 41க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது. அப்ப ரூட் 41/5 தான். மற்றபடி அதே மாதிரி தான். a ஈக்குவல் டு 5 into root 41/5. அப்ப ரூட் 41. அப்புறம் a by e நம்ம கண்டுபிடிச்சிடறோம். 5 by root 41/5 மாற்றி போட்டா 25 மேல வந்து 5 மேல போயிடும், 25 ரூட் 41. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ நான் ஒரு டேபிளாவே உங்களுக்கு போட்டேன் கேட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தான். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் கணக்கெல்லாம் தமிழ்ல நான் மாத்திருக்கேன். அதனால நீங்க அதை பார்த்து தமிழ்ல மாத்திக்கோங்க. அதாவது சென்டர்னா தெரியும், சென்டர்னா மையம், வெர்டிசஸ்னா முனைகள், உங்களுக்கு தெரியும், நீங்க மாத்தி எழுதிக்கோங்க. இது வந்து மாறுது. இப்ப வந்து சென்டர் 0,0, அப்ப h, k வந்து முதலே பார்த்துட்டு -1, 2. வெர்டிசஸ் வந்து 0, பிளஸ் ஆர் மைனஸ் a. அப்படின்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 1 வச்சிருக்கோம், கேபிட்டல் ஒய் வந்து ஒய் மைனஸ் 2 அந்த கணக்குலயே மாற்றி இருக்கோம் நம்ம. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, அதுல இருந்து 1 அங்க போனா -1. அடுத்தது ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 5. அப்ப 2 வாட்டி போடணும், பிளஸ் 5 ஒன்று போடணும், -5 போடணும். அப்ப பிளஸ் 5 போட்டீங்கன்னா அந்த -2 அந்த பக்கம் போனா 5 + 2 7 ஆயிடும். -5 போட்டீங்கன்னா -5 + 2 வந்து -3 ஆயிடும். அப்ப வெர்டிசஸ் வந்து -1, 7 ஒரு வெர்டெக்ஸ், அப்புறம் -3 -1, -3 அது ஒரு வெர்டெக்ஸ் முனை. அதே மாதிரி ஃபோக்கஸ்னா 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏஏ. அப்ப 0, பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 41. ஏஇ வந்து நம்ம ரூட் 41 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி தான் x + 1 = 0, அதுல இருந்து x = -1. y - 2 = ரூட் 41. இந்த -2 அங்க போனா ரூட் 41 + 2 ஆயிடும். அதை நம்ம கூட்ட முடியாது, கழிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ரூட் 41க்கு மதிப்பே தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து -√41 + 2. அப்புறம் s வந்து அதே மாதிரிதான். அப்புறம் வந்து டைரக்ட்ரிக்ஸ் வந்து கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை கேபிட்டல் ஒய் என்ன அர்த்தம், ஒய் மைனஸ் 2. ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 25/√41. அதுல இருந்து அதே மாதிரி -2 அங்க கொண்டு போய் அப்படியே தான் வச்சிடணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 2 + 25/√41, அப்புறம் 2 - 25/√41. அவ்வளவுதான். இப்போ 5th கணக்கு பாருங்க. இந்த ஃபிஃப்த் இல்ல 6th கணக்கு. 6 தான் நான் போடுறேன் சொன்னேன். ஒரு பாதி தான் நான் சொல்லி தருவேன், மீதி வந்து நீங்க தான். ஏன்னு கேட்டா ஒரே மாடல் தான். அதாவது இந்த வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வருது அப்படிங்கறத முதல்ல சொல்லித்தாங்க. 9x² - y² - 36x - 6y + 18 = 0. இப்ப எக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கோங்க. 9x² - 36x ஒன்னா சேர்த்துக்கோங்க.
minus y square minus 6y ஒன்னா சேர்த்துக்கோங்க. 18 வந்து ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா -18 ஆயிடும். இப்ப 9x square minus 36xல பாத்தீங்கன்னா 9ஆல டிவைட் ஆகும். 9 வந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா x square 4 9s தான் 36. அப்ப -4x. அப்ப இங்க வந்து மைனஸ்ங்கிற குறியீடு மட்டும் காமன். மைனஸ் மட்டும் வெளியே எடுத்தீங்கன்னா y square plus 6y equal to -18. இப்பதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஒன்று சொல்ல போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னன்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர், ஒரு முழு வர்க்கமாக மாற்றுறது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, இந்த எக்ஸ்ல பாதி 4, அதை ஸ்கொயர் பண்ணா 2, அதை பாதி பண்ணா 2, அப்ப 2 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும் உங்களுக்கு 2 ஸ்கொயர். புரிஞ்சுதா? என்ன வரும் 2 ஸ்கொயர். அந்த 2 எப்படி வந்து தெரியுதுல்ல, அந்த 2 வந்து எப்படி வந்திருக்கு, எக்ஸினுடைய குணகம் அதுல பாதி, அதான் அங்க 2. அடுத்தது இங்க பாருங்க y ஸ்கொயர் பிளஸ் 6y, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 6, அதுல பாதி வந்து 3. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயர். இப்பதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னன்னா இங்க எப்படி வருதோ அதை அப்படியே அங்க சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது இங்க வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 ஸ்கொயரை சேர்த்திருக்கோம். 2 ஸ்கொயர் அப்படிங்கிறத இங்கேயும் சேர்க்கணும். ஆனா கூட ஒரு 9 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்? வெளியே 9 இருக்கு. புரியுதா? அது 9 வந்து காமன். 9 into 2 ஸ்கொயர். அடுத்தது இந்த 3 ஸ்கொயர் இங்க நம்ம உள்ள கூட்டியிருக்கோம். அதே மாதிரி அங்கேயும் 3 ஸ்கொயர் தான் வரும். 3 ஸ்கொயர் வரும். பட் ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்? வெளியே மைனஸ், அதனால -1. வெளியே +1 இருந்தா இங்க +3 ஸ்கொயர் போடுவேன். அதே -1 மைனஸ் இருந்தா -3 ஸ்கொயர். ஏன் சொல்றேன்னா எலிப்ஸ்ல வந்து பிளஸ் வரும், x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஆனா ஹைப்பர் போலால வந்து மைனஸ் ஆகும். எலிப்ஸ் வந்து நீள்வட்டத்துல வந்து x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் கொண்டு வரும். ஆனா அதிபரவளையத்துல x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் கொண்டு வரும். வெளியே அந்த ஒய்க்கு முன்னாடி மைனஸ் இருந்தா மைனஸ் போடுங்க, பிளஸ் இருந்தா பிளஸ் போடுங்க. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து என்னது 9 into இது x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 2 ஸ்கொயர்னா x மைனஸ் y a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இப்போ x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், இது வந்து a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர், y பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் நீங்க வந்து கூட்டி கழிச்சு போடுங்க. பாருங்க -18 மைனஸ் 3 ஸ்கொயர்னா -9, ஸோ -27 ஆகும். 9 into 4 36, ஸோ 9 வரும். இப்போ ரெண்டு பக்கம் 9ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க ஃபுல்லா டிவைட் பண்றேன். 9x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 9 minus y plus 3 whole square by 9 equal to 9 by 9 1. So x minus 1 whole square by 1 minus y plus 3 whole square by 9 equal to 1. அதுக்கப்புறம் அதுல போட்ட மாதிரி தான் x minus 2 equal to capital X, y minus 3 equal to capital Y. அப்ப x square by 1 minus y square by 9 equal to 1. இது வந்து parabola form. புரியுதா? அவ்வளவுதான். அப்ப x சாரி ஹைபர்போலா ஃபார்ம். இப்போ வந்து e கண்டுபிடிங்க. e வந்து root of a square plus b square by a square. a ஸ்கொயர் 1, b ஸ்கொயர் 9, அப்ப 10 ரூட் 10. அப்புறம் ae வந்து a வந்து 1, a ஸ்கொயர் 1னால aயும் 1 தான். 1 into root 10 ரூட் 10. அப்புறம் a by eன்னா 1 by root 10. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதை அப்படியே நீங்க என்ன பண்ண வேண்டியதான், அந்த கணக்குல சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே ஒண்ணு சப்ஸ்டியூட் பண்ணா அந்த ஆன்சர் வந்து. ஓகேவா? நல்லா பாத்துக்கிடுங்க. இந்த டேபிள் நல்லா பாத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த கணக்கெல்லாம் நீங்க போடுங்க. நான் என்ன பண்றேன்னா இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு அனுப்பிட்டு இந்த கணக்குல டயக்ராம் சேர்க்கணும். அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு நான் வந்து நாளை அனுப்பிடுறேன். இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க இந்த கணக்குலாம் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ரைட்? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். கணக்கு கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்? போடணும். ஓகே?